செவிலே ஊதுவோம், எப்படி செவிலே ஊதுவோம். என் ஒய்ஃபை நானும் வந்திருக்கோம். என் பசங்க 3 பேரும் காலேஜுக்கு போயிருக்காங்க. என் வீட்டில் 5 விஜய் இருக்காங்க. என் வீட்டில் 5 விஜய் இருக்காங்க. 5 பேரும் 23ஆம் தேதி ஏப்ரல் நாங்கள் ஒரு வீட்லேயும் இருந்து எங்களை மாதிரியா கிளம்புவாங்க. குடும்பமா கிளம்புவோம். தேதி எல்லார் முகத்திலையும் விஜயை பற்றி தப்பாக பேசுனவங்க அத்தனை பேர் முகத்திலையும் கரிய பூசப்படும். காந்தியை தூக்கி விசிறி அடிக்கும் போது காந்தி ஒத்தாள் தான். ஒத்தால கூட்டமா மறதும் கூட்டம் ஒத்தால மறதும் ஒரே நாள்ல நடக்குதா சார்? முல்லை நகர்ல பள்ள நோண்டி வேணும்னு வச்சாங்க. முல்லை நகர்ல பள்ள நோண்டி. இப்ப போய் அந்த ரோட்டை பாருங்க, செருப்பை கட்டி அடிப்பாங்க. உண்மையிலேயே சொல்றேன். இப்ப போய் அந்த ரோட்டை பாருங்க, எங்களுக்கு அடி வயிறு கப்ப கப்பன்னு எரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆதங்கத்தில் இருக்கோம் நாங்க. எங்க ஒட்டுமொத்த கோவத்தையும் இந்த ஒத்த விரல்ல காட்டும். படிக்கிற பசங்க கையில கஞ்சா போகுது, எதனால போகுது? அப்ப யார் அதுக்கு பொறுப்பு? யார் பொறுப்பு ஏற்கணும்? இந்த 5 வருஷமா ஆர்டி சேகர் என்ன பண்ணாரு? யாராருக்கோ ஓட்டு போட்டு எங்களுக்கு சலிச்சு போச்சு. விஜய் வந்திருக்காரு, எங்க அண்ணன், எங்க தளபதி அவர் வந்திருக்காரு. அவருக்காக 2 வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு துடிக்க கொள்றான். அவனுக்கு குழந்தைங்க இருக்கா, பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கா, ஃபேமிலி வேற, பாலிடிக்ஸ் வேற. இது இப்போ இளைஞர்கள் நல்லாவே தெரியும். சரிங்களா? அதையே பழைய தகர டப்பாவே உருட்டி நின்றா அது வேஸ்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 50-75 வருஷமா சீரியலே பார்க்க நீங்க வச்சுட்டு இருந்தீங்க. இப்பதான் டிபேட்னா என்னன்னு தெரியுது இளைஞர்களுக்கு. உண்மையா பொய்யா? இப்பதான் டிபேட் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்பன்னா 2026 விஜய் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே டிபேட் பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா கூட்டத்தை இதுக்கு மேல ஜெயிக்க மாட்டாங்க. எப்படி நான் சொல்ல முடியும்? ஸ்டாலின் வந்து நடுவு இன்னைக்கு சொல்லுங்க, கும்மிக்கு அம்பிக்கிட்டு வாங்க ஸ்டாலின் எல்லாம் பார்த்தாச்சு. ஜனங்களுக்கு எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. 2 வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு துடிக்க கொள்றான். அவனுக்கு குழந்தைங்க இருக்கா, பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கா, அவன் பெத்தவனும் ஒரு அம்மா தானே. அதை யோசிச்சு அவன் பண்ணினானா அதுக்கு பொறுப்பு உணர்வு யாரு கொடுக்கணும்? ஒரு முதலமைச்சர் தான் கொடுக்கணும். டிஎம்கே சப்போர்ட் அவங்களோட கட்சி தானே, அவங்க தானே அரசாங்கத்தில் இருக்காங்க. அப்ப அவங்க தானே பாதுகாப்பு தரணும். நான் கேட்கறது தப்பாங்களா? நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. முக்கியமான பாயிண்ட் அதுதான். பெரம்பூர் தொகுதிக்கு மெயினா அதுதான் காரணம். படிக்கிற பசங்க கையில கஞ்சா போகுது, எதனால போகுது? அப்ப யார் அதுக்கு பொறுப்பு? யார் பொறுப்பு ஏற்கணும்? இந்த 5 வருஷமா ஆர்டி சேகர் என்ன பண்ணாரு? பெரம்பூர் தொகுதிக்கு என்ன பண்ணாரு ஆர்டி சேகர்? எங்களுக்கு ஏமாற்றம் தான். அதனால எங்களுக்கு மாற்றம் தேவை. யாராருக்கோ ஓட்டு போட்டு எங்களுக்கு சலிச்சு போச்சு. விஜய் வந்திருக்காரு, எங்க அண்ணன், எங்க தளபதி அவர் வந்திருக்காரு. அவருக்காக முல்லை நகர்ல பள்ள நோண்டி வேணும்னு வச்சாங்க. முல்லை நகர்ல பள்ள நோண்டி. இப்ப போய் அந்த ரோட்டை பாருங்க, செருப்பை கட்டி அடிப்பாங்க. உண்மையிலேயே சொல்றேன். இப்ப போய் அந்த ரோட்டை பாருங்க, எங்களுக்கு அடி வயிறு கப்ப கப்பன்னு எரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆதங்கத்தில் இருக்கோம் நாங்க. எங்க ஒட்டுமொத்த கோவத்தையும் இந்த ஒத்த விரல்ல காட்டும். எல்லா பாலிடிக்ஸ் லீடருக்கும் ஃபேமிலின்னு தனியாக ஒரு பக்கம் இருக்கு. இவர் பாலிடிக்ஸை தேடி வந்துட்டாரு. ஃபேமிலி ஒன்று, ஃபேமிலி வேற, பாலிடிக்ஸ் வேற. இது இப்போ இளைஞர்கள் நல்லாவே தெரியும். சரிங்களா? அதையே பழைய தகர டப்பாவே உருட்டி நின்றா அது வேஸ்ட் தான். வேற உண்மை என் வீட்டில் 5 விஜய் இருக்காங்க. என் ஒய்ஃபை கூட்டு வந்திருக்கேன். என் ஒய்ஃபை நானும் வந்திருக்கோம். என் பசங்க 3 பேரும் காலேஜுக்கு போயிருக்காங்க. என் வீட்டில் 5 விஜய் இருக்காங்க. என் வீட்டில் 5 விஜய் இருக்காங்க. 5 பேரும் 23ஆம் தேதி ஏப்ரல் நாங்கள் ஒரு வீட்லேயும் இருந்து எங்களை மாதிரியா கிளம்புவாங்க. குடும்பமா கிளம்புவாங்க. ஓட்டு போடுறது இந்த ஒத்த வேலை அன்னைக்கு எங்க பவரை காமிப்போம். 4ஆம் தேதி எல்லார் முகத்திலையும் விஜயை பத்தி தப்பா பேசுனவங்க அத்தனை பேர் முகத்திலையும் கரிய பூசப்படும். சிம்பிள் தான். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சிம்பிள் தான். சர்க்கார் படத்துல தளபதி ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பார். காந்தியை தூக்கி விசிறி அடிக்கும் போது காந்தி ஒத்தாள் தான். ஒத்தால கூட்டமா மறதும் கூட்டம் ஒத்தால மறதும் ஒரே நாள்ல நடக்குதா சார்? உண்மைதான். அது சினிமா டயலாக்னு அவங்க நினைக்கிறாங்க. 2026 இது ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லிட்டாரு அவர். இதைத்தான் நான் சொல்ல வரேன். வேற செவிலே ஊதுவோம், எப்படி செவிலே ஊதுவோம்.
சான்ஸே இல்லை. அடுத்தது இளைய தளபதி இப்போ அடுத்த சிஎம் அவர் தான், பெரம்பலூர் சிஎம் தான். அவர் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இந்த ஜனதா பார்ட்டி தெரிஞ்சு போச்சு. அடுத்தது கம்பல்சரி 100% அவர் தான் சிஎம். உங்களே தெரிஞ்சு போச்சு, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடுக்கே தெரிஞ்சிருக்கும் அடுத்த சிஎம் யாருன்னு. தப்பே இல்லை, ஈஸியாக ஜெயிச்சுவார். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க தளபதி கோசம். இந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும், அவர் தான் நெக்ஸ்ட் சிஎம். அது கன்ஃபார்ம், உறுதி. நம்ம அதை வச்சு அவரை குறை சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு. அவர் பர்சனல் விஷயத்தை மட்டும்தான் பார்க்கணும். அவர் வந்தால் நல்லது செய்வாரா? இந்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு அவர் நல்லது செய்வார். வந்தார்னா கண்டிப்பாக செய்வார். அண்ணா 15 வருஷமா வந்து நாம் தமிழர் கட்சியில் சீமானு ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. இதுவரையிலும் அவர் யாருக்கும் எதுவுமே செய்யல. இப்போ இவரு ஃப்ரெஷ்ஷாக வராரு. இப்போ நாங்கள் ரசிகர்கள்லாம் தான் இப்போ தொண்டனா மாறிட்டோம். இனிமேல் இவர் ஓட்டு போட்டு இவர் இனிமேல் செய்வார், அவ்வளோதான். அப்படின்னு பார்த்தா யாருக்கும் கொள்கையே இல்லையே, எந்த தலைவருக்கும் கொள்கை இல்லையே. கொள்கை யாருக்கிட்டையும் இல்லையே. யாருக்கிட்ட என்ன கொள்கை இருக்கு? கொள்கை பண்ணாத அரசியல் வரா போல. ஆக்சுவலாக கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க. உண்மையான விஷயத்த ஓப்பனா திருக்குறளை எடுத்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லிட்டார். 5 கொள்கை தலைவரை அறிவிச்சிருக்காரு, சரிங்களா? அந்த 5 கொள்கை தலைவரை நாங்கள் மறுபடியும் சொல்லி நாங்கள் பழைய தகர டப்பா ஆக விரும்பல. நீங்கள் மறுபடியும் அதே பழைய தகர டப்பாவே உருட்டிட்டு வராதிங்க. வேற ஏதாவது முக்கியமா இருந்தா பேசுங்க, சும்மா பேசிட்டா பேசிட்டு இருக்க கூடாது. நாங்க இப்பவும் சொல்றோம், எப்பவுமே சொல்றோம், கிட்டத்தட்ட ஒரு 50-75 வருஷமா சீரியலே பார்க்க நீங்க வச்சிட்டு இருந்தீங்க. இப்பதான் டிபேட்னா என்னன்னு தெரியுது இளைஞர்களுக்கு. உண்மையா பொய்யா? இப்பதான் டிபேட் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்பன்னா 2026 விஜய் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே டிபேட் பார்க்கறாங்க. இப்ப டிபேட்னால என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா இவரு வந்து தான் டிபேட்டை பார்க்க வச்சிருக்காரு. அப்ப அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கங்க, மாற்றம் வந்தாச்சு. நாங்க தெளிவா இருக்கோம், எங்களுக்கு மாற்றம் தேவை. இதை நாங்க தெளிவா முடிவு பண்ணிட்டோம், டிக்ளேர் பண்ணிட்டோம். மாற்றம் தேவை. அது எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களை மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே அதை தான் யோசிப்பாங்க. ஆனா மக்கள் கண்டிப்பா முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஐயா 100 கூட்டணி கூட வைக்கிட்டா ஐயா. எல்லாமே இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு ஏப்பம் விட்டு கொள்ளாச்சு அவங்க தான் தரத்தை உயர்த்திக்கினாங்களே தவிர மக்கள் தரத்தை ஒரு செகண்டாச்சும் உயர்த்தினாங்களா? மக்களே நீங்க சொல்லுங்க, மக்களை உயர்த்தினாங்களா? எந்த அரசியல் கட்சினா? தளபதி இதுதான் மக்கள் சப்போர்ட். இது மக்கள் சப்போர்ட். நன்றி ஆமா கரெக்டு தானே, அவனுக்கு தான் தற்குறி. 2026 நாங்க தானா டிவிகே தானா. ஸ்டாலின் வந்து ஒன்றும் இது பண்ண முடியல. அவரு பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொடுக்க முடியாது அவரால். இல்லை நான் கேட்டார்ல, நான் கரூர் 49 பேர் இருந்தது கேட்டார்ல. கள்ளசார குச்சி 39 பேர் இருந்தாங்க. அப்போ எங்கே போனார் அன்பின் மகேஷ்? அதுக்கு பதில் சொல்லுங்க அவரை. பார்த்தீங்கன்னா நான் கூட்டத்தை இதுக்கு மேலே ஜெயிக்க மாட்டாங்க எப்படி நான் சொல்ல முடியும்? ஸ்டாலினை வந்து நடுவு இன்னைக்கு சொல்லுங்க, கும்மிக்கு அம்பிக்கிட்டு வாங்க ஸ்டாலின் எல்லாம். சந்தில மீட்டிங் போட்டு பேசிட்டு போறாருண்ணா அவரு. இங்க வந்து இன்னைக்கு சொல்லுங்க, காலிலே மிதிப்பாங்க அவரு. சந்தில மீட்டிங் போட்டு பேசிட்டு போறாரு. இதெல்லாம் சொல்றாரு, மாட்டுக்கறி துணுங்க, நல்லா பீஃப் துணுங்கன்றாரு அவரு. அதானே இப்போ 1000 பேசுவாங்க. நான் ஜெயிச்ச பிறகு தானே தெரியும் எல்லாமே. ஜெயிச்ச பிறகு விஜய் கால் தண்ணி நக்குவானுங்க, அப்போ தெரியும் நல்லா இருக்கும். ப்ரோ நான் ஏன்னா தளபதி பாட்டுல இருந்து 2 லைன் பாடுறேன் ப்ரோ. பாடுதல
கஷ்டப்பட்டு வந்தாருங்க சினிமால நடிக்க, அம்பேத்கர் பெரியாரை பத்தி சொன்னாரு படிக்க. தளபதி படத்துல ஸ்மோக்கிங் பண்ணா தடுக்க ஏகப்பட்ட கூட்டம் சேரும். நாளைய தீர்ப்பா உள்ள வந்தா தமிழ் நாட்டுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். சீரி வரும் சிங்க யாருடா, ஜூன் 22ல பிறந்த ஸ்டாருடா. இவரு யாருன்னு சொன்னா தெரியுமா, இல்லையா தளபதி கிட்ட நெருங்க முடியுமா? பதற விட்டுருவோம் தளபதிக்கு ஒண்ணு நான் எங்க உயிரை விட்டுருவோம். பட்டி தொட்டிய கலக்கதாருடா, 7 தலைமுறைக்கும் தளபதி தான் சூப்பர் ஸ்டாருடா. ஜூலி முடிஞ்சது உன் ஜோலி.